நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பத்தூர் பூவரசன். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இனவழி. இனவழினா என்னென்ன இனவழி இருக்குது அப்படின்றத நம்ம உங்கள் கையில் ஒரு சில இனவழியை பற்றி பகிர்ந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் நாய் காட்டுக்கு நல்லா ஓடும். அதாவது காட்டுக்கு நல்லா முயல் பிடிக்க, பன்னி பிடிக்க அந்த மாதிரி வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நாய் தேவைக்கு மட்டும்தான் இப்போ குட்டி எடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எடுத்துக்கின்னு போக குட்டியை போக மிச்ச குட்டியை என்ன பண்ணுவாங்க, உடனே எடுத்துட்டு போய் கிணத்துல போட்டுருவாங்க. யாருக்கும் விற்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய நாய் அடுத்தவங்க கையில போகக்கூடாது. பொண்ணு கொடுத்தாலுமே கொடுப்பனே தவிர என்னுடைய நாயை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னலாம் அந்த காலத்துல வச்சு பிரீட் பண்ணி அவங்களுடைய சொந்த யூஸுக்கு மட்டும் வச்சு நாய் வளர்த்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல அப்படி கிடையாது. நல்ல இனவழி இருந்தால் இன்னைக்கு வியாபாரம் பெருகி போச்சு. எல்லாருமே இப்ப அந்த வியாபாரம் பெருகுனது இந்த நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லா இனவழியும் நம்ம கையில எல்லார் கையிலும் இருக்கு. அதனால அந்த மாதிரி விஷயம் ரொம்ப நல்லது. இனவழின்றது அவங்களுக்கு ஒரு இனவழி இருக்கு. இப்ப மாரியப்ப கோனாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஆளு. அதே மாதிரி சின்னமலை குன்று பாலமுருகன் அப்படின்ட்டு விரல் விட்டு எண்ணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்கெல்லாம் அந்த காலத்துல அந்த மாதிரி நாயை நல்லா ரெடி பண்ணாங்க, நல்லா வச்சு வளர்த்தாங்க. அதே மாதிரி நாயினுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கழுத்தை பார்ப்பாங்க. ஒரு சில இனவழி எல்லாம் நல்ல தலை பெரிய தலையா இருக்கும். ஒரு சில இனவழி நல்ல நஞ்சியா இருக்கு, தேன் கூடு மாதிரி இருக்கும். ஒரு சில இனவழி பார்த்தீங்கன்னா நல்ல பொடிவாளா இருக்கும். இந்த மாதிரின்ட்டு ஒரு இனவழிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். நாயை நம்ம பார்த்தோம்னாவே இது அவங்களுடைய லைனேஜ் அப்படின்னு கணிக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அப்படி லென்த்தா இருக்கும். ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நல்ல மடிகாதுல வரும். ஒரு நாய் பார்த்தீங்கன்னா நல்ல ஊசி போல மூஞ்சில வரும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா இனவழின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். அதாவது தமிழ்நாட்டில் பல இனவழிகள் இருக்கு. நமக்கு பிடிச்ச இனவழியை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். அதே மாதிரி ஷோ குவாலிட்டி இருக்கு, ஹண்டிங் பர்பஸுக்கு இருக்கு அப்படின்ட்டு நம்ம வெரைட்டியா நாயை வச்சிருக்கோம். இனவழியை பத்தி நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.